ஐயா, நான் சுருக்கமாவே விஷயத்த சொல்லிடுறேன். என் பையன் ரமேஷ் உங்க பொண்ணு பவானிய முதல்ல ரவி வீட்டுல வச்சு பாத்துருக்கான். அவங்க அம்மா இறந்தப்ப அப்ப கூட அங்க ஒரு பிரச்சனை வந்து அத நாம 2 பேரும் தான் சமாதானம் பண்ணோம். அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இப்ப பவானி அவன் மனசுல ஆழமா பதிஞ்சிட்டா. பவானி அடிக்கடி சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமா அவனுக்கு அமைஞ்சது. அது வந்து போஸ் குடியிருக்கிற வீட்டு ஓனருடைய பையன் ரமேஷோட ஃப்ரெண்டு. அதனால அங்கேயும் அவளை பார்த்திருக்கான். இப்ப என்னடான்னா கட்டிக்கிட்டா பவானியை தான் கட்டிப்பேன்னு அடிச்சு சொல்றான். ஆனா பவானி என்னவோ படிப்புல தான் கவனமா இருக்கா. அவளுக்கு இதுல எந்த விதத்திலயும் சம்பந்தம் கிடையாதுங்க. சொல்ல போனா அந்த பொண்ணு பாவம் இவனுக்கே அறிவுரையெல்லாம் சொல்லியிருக்கு. ஆனா ரமேஷ் ரொம்ப பிடிவாதமா இருக்கா. நாங்க வேற இடத்துலயும் பொண்ணு பார்த்தோம். அதை எதையுமே ஒத்துக்கவன் தயாரா இல்ல. பவானி தான் எனக்கு மனைவி, வேற யாரையும் நினைச்சு கூட பார்க்க முடியாதுன்னு சொல்றான். ஐயா, உங்க மனசுல என்ன இருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா, இத பாருங்க, ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன். நம்ம குடும்பங்களுக்கு நடுவுல நிறைய குழப்பங்கள் நடந்து போச்சு. அதெல்லாம் நான் மறக்கல. இந்த வீட்டு வாசப்படியை நான் மிதிக்கிறதுக்கு முன்ன எவ்வளவு தயங்கி இருப்பேன், எவ்வளவு யோசிச்சிருப்பேன். அதை நீங்க புரிஞ்சிக்கணும். அதை எல்லாத்தையும் மீறி இன்னைக்கு இந்த வீட்டுக்கு வந்து நான் பொண்ணு கேட்கிறேன்னா அதையும் நீங்க புரிஞ்சிக்கணும். புரியுதுயா, நல்லாவே புரியுது. இத்தனை பண வசதி இருந்தோம், நமக்குள்ள நடந்த அந்த பிரச்சனைகள் இருந்தோம், எல்லாத்தையும் மறந்துட்டு இவ்வளவு தூரம் என்கிட்ட பொண்ணு கேட்க வந்திருக்கீங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு நிர்பந்தம் இருந்திருக்குன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. ஐயா, நீங்க ரொம்ப கண்ணியமானவர், பெரிய மனுஷன். எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல நீங்க பெருந்தன்மையா நடந்துட்டத பார்த்திருக்கிறேன், மனசுக்குள்ள பாராட்டி இருக்கிறேன். நான் பழசெல்லாம் பெருசு பண்ண விரும்பலைங்க. இப்ப நீங்க கேட்டீங்களே, அது நடக்கவே நடக்காது. காரணம், என் பொண்ணு பவானி நிறைய படிக்க விரும்புறா. அவ படிக்கட்டுங்க. கல்யாணத்தை பண்ணி அவ படிப்புக்கு இடையூறு பண்ண நான் விரும்பல. என்னோட மத்த பொண்ணுங்க விஷயத்துல நான் பண்ண தப்ப பவானி விஷயத்துல நான் பண்ண தயாரா இல்ல. ஐயா, பவானியோட படிப்பு ஒரு பிரச்சனையா? அது இல்லைங்க, அது மட்டுமே பிரச்சனை இல்ல. அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்குது. அதை பத்தி உங்ககிட்ட பேச எனக்கு ஒன்றும் தயக்கம் இல்லை. ஏன்னா சரோவோட கல்யாணத்தை மாணிக்கத்தோட முன்ன இருந்து நடத்தி வச்சதே நீங்க தான். இன்னைக்கு அந்த கல்யாணத்துல என் பொண்ணுக்கு அத்தனை நிம்மதி இல்லைங்க. அவங்களால எங்களுக்கு அடிக்கடி பிரச்சனைகள் தாங்க வந்துகிட்டு இருக்கு. இப்ப கூட இந்த பொண்ணு இங்க வந்திருக்கிறது அந்த மாதிரி ஒரு பிரச்சனையால தாங்க. அதனாலதான் எனக்கு பயமா இருக்குது. நீங்க போய் வீடு தேடி சம்பந்தம் பேச வந்திருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சா இன்னொரு பெரிய பிரச்சனை ஓடிக்கு. விடுங்கய்யா, உங்களுக்கு இருக்க பணத்துக்கு வசதிக்கு உங்களுக்கு 1000 பொண்ணுங்க கிடைப்பாங்க. சரோ கல்யாணம் நீங்க முன்னறிஞ்சு நடத்தி வச்ச கல்யாணம். முன்ன பின்ன இருந்தாலும் தட்டு தடுமாறி அவங்க வண்டி ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு. அதை கெடுத்த பாவம் உங்களுக்கு வேண்டாம். அதுக்கு இல்லைங்க. வேண்டாம், விட்டுடு. இதுக்கு மேலையும் பேசி அவரை சங்கடப்படுத்த விரும்பல. சரிங்க, நாங்க வரோம். இருங்க, மோர் சாப்பிட்டு போங்க. வேண்டாமா? இருமா, கொண்டு வாமா. அப்புறம் கோவத்தினால போயிட்டேன்னு இருக்கும். நான் மனசார சொல்றேன், உண்மையிலேயே உங்களை நான் தர்ம சங்கடத்துல ஆழ்த்திட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்கய்யா. என்னோட நிலைமையை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களே, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கு உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏமா சரோ, நீ சென்னை தானே போற? எங்க கூட வாயேன். இல்லைங்க, எங்களுக்கு கிளம்ப கொஞ்சம் நேரம் ஆகும். நீங்க கிளம்புங்க.
சரி அப்ப நாங்க கிளம்புறோம். நல்லதுயா. வரேம்மா. வரோங்க. என்னப்பா இது நம்ப முடியாதெல்லாம் நடக்குது. ஆமா, ஆனா நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கானதான் புரியல. என்ன லீலா, போன இடத்துல ஒரே அடியே தங்கிட்ட? ஆமாக்கா, அக்கா தங்கச்சி எல்லாம் ஒன்னா மீட் பண்ணோம்ல, அதான் வரவே மனசு வரல. எனக்கும் அப்படிலாம் இருக்கணும் தான் ஆசை. எங்க நான் ஒரு நாள் இல்லாட்டி போனாலும் என் புருஷன் பெஜார் ஆயிடுவாரு. அப்படியா? ஆமா லீலா, இந்த ஆம்பளைங்களை பத்தி நீ என்ன நினைக்கிற? பெரிய இவங்க மாதிரி பேசுவாங்க, டீக்கா ட்ரெஸ் பண்ணிட்டு திரிவாங்க. அது மட்டும் இல்லாம பொண்டாட்டி வீட்ல இருந்தா தான் இவங்க இந்த மாதிரி எல்லாம் அலைவாங்க. இல்லன்னு வெய்யே, ட்ரெஸ் அழுக்காயிடும், நேரத்துக்கு சாப்பிட மாட்டாங்க, முகமும் டவுனா போயிடும். ஆமாக்கா, கரெக்டா சொன்னீங்க. இவங்களுடைய ஆல்டாப்பே நம்மள வச்சுதான். என்ன சொல்ற? கரெக்ட் தான். இத போய் அவங்கள்ட்ட கேட்டு பாரு, ஒத்துக்கவே மாட்டாங்க. சரி லீலா, நான் கிளம்புறேன். சரிங்க. இன்னும் கொஞ்சம் சாதம் போட்டுக்க. வேணுமா? போதும். டேய், இன்னும் கொஞ்சம் போட்டுக்கப்பா. நாள் பூரா வேலை வேலைன்னு அலையிற, எப்போ இப்படி அணில் குறிக்கிற மாதிரி சாப்பிட்டா எப்படிப்பா? போதும்மா. மாணிக்கம், அவளை வர சொல்லிட்டியா? அதான்டா, உன் வீட்டுக்காரிய வர சொல்லிட்டியான்னு கேக்குறேன். சொல்லிட்டேம்மா. சொல்லிவிட்டாச்சா? எப்படிடா சொல்லிவிட்ட? அது செல்வத்தை விட்டு ஃபோன் பண்ணி பேச சொன்னேன். அவன் பேசியிருக்கான். இன்னைக்கு அழகர் குளத்துல இருந்து கிளம்பி வரதா சொல்லியிருக்கான். அழகர் குளத்துல இருக்காளா? இவ எப்படிடா அங்க கிளம்பி போனா? இங்க இருக்கால இந்த வாயாடி சிரிக்குதானோ, அவ வீட்டுல தானே அடைஞ்சு கிடக்குறான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு எப்படிமா தெரியும்? என்னமோ கிளம்பி போயிருக்கா போல இருக்கு. அதுவும் இல்லாம செல்வம் சொல்லிதான் எனக்கே தெரியும். நான் ஒன்னும் கேட்டுக்கல. மாணிக்கம், என்னடா அம்மா இப்படி திரும்ப திரும்ப சொல்றாளேன்னு நினைக்காத. நீ கொஞ்சம் வேம்பாவே இருக்கணும்பா. ஏதோ கோச்சிட்டு போய் திரும்ப வந்திருக்காளே, நாம எதம் பதமா பேசுவோம்னு நினைச்சுதான் நீ யதார்த்தமா பேசுவ. ஆனா அவ அத சரியா எடுத்துக்கிற குணம் அவளுக்கு கிடையாது. தலை கிருன்னு ஏறிடுண்டா அவளுக்கு. நான் ஒண்ணு இத மனசுல வஞ்சகமா வச்சுக்கிட்டு சொல்லலப்பா. நீ இடம் கொடுக்காம இருந்தேன்னு வையே, அவ அடக்கமா இருப்பா.
தப்பி தவறி நீ இடம் கொடுத்த பழையபடி முருங்கை மரத்துல ஏற ஆரம்பிச்சிடுவா. அவ ஏதாச்சும் என்கிட்ட வம்பு பண்ற மாதிரி சொல்லிடுவா. நானும் சமயத்துல பொறுமை தாங்க முடியாம ஏதோ ஒண்ணு சொல்லிடுவேன். மாத்தி மாத்தி பேசி வீட்டுல வம்பு பிரச்சனைன்னு ஒண்ணு வந்தா அது ஓ நிம்மதியை தானடா பாதிக்கும். அதனாலதான் சொல்றேன். அம்மா விடுமா, அண்ணனுக்கு தெரியாதா? எதுக்கு நீ திரும்ப திரும்ப சொல்ற? அப்படி இல்லம்மா, வர வர எனக்கு இந்த வீட்டுல சண்டை சச்சரவுன்னு வந்தா ரொம்ப வெறுப்பா இருக்குமா. கூடிய மட்டும் வீட்டுல இருக்கவங்க நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறேன். என்னடா சொல்ற மாணிக்கம்? சரிம்மா. இத பாரு மாணிக்கம், கடிவாளம் எப்பவுமே உன் கையில தான்ப்பா இருக்கணும். அப்பதான் வண்டி கரெக்டா போகும். சரி, நான் கிளம்புறேன். என்னடா அதுக்குள்ள கிளம்பிட்ட? என்ன அவசரம்? தூங்கி எழுந்து போலாம்ல. இல்லம்மா, இப்ப போலன்னா நிறைய வேலை கெட்டு போயிடும். நான் கிளம்புறேன். ஒரு கப் காஃபி போட்டு கொண்டாயே. சரிங்க. வா ரமேஷ். அப்பா, என்னாச்சு? இத பாரு ரமேஷ், நீ ஒண்ணு சின்ன பையன் இல்ல, நல்ல மெச்சூர்டா வளர்ந்திருக்க. அதனால நீ ஆசைப்பட்டதை என்னால ஒரே அடியா ஒதுக்கிட முடியாது. ஆனா மனசானாலும் நானும் உங்க அம்மாவும் அழகர் குளத்துல சிதம்பரத்தோட வீடு நோக்கி போயிருந்தோம். ரமேஷ், உனக்கு ஒண்ணு தெரியுமா? நம்மளுடைய அந்தஸ்துக்கு அவங்களால நெருங்க கூட முடியாது. ஆனா என்ன பண்றது, நீ ஆசைப்பட்டுட்ட. பிள்ளைங்க ஆசைப்பட்டுட்டா அதை பெத்தவங்களால நிராகரிக்கவே முடியாது. அதனால்தான் நாங்க அங்க போயிருந்தோம். என்னாச்சுப்பா? சிதம்பரம் ரொம்ப நல்லவரு. நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு வீடு தேடி போன நம்மள ரொம்ப மரியாதையா வரவேற்றாரு. நானும் வந்த நோக்கத்தை அவர்கிட்ட எடுத்து சொன்னேன். ரமேஷ், இது நீயும் பவானியும் சம்பந்தப்பட்ட விஷயமே இல்ல. சிதம்பரம் இத ரொம்ப தெளிவா சொன்னாருப்பா. உனக்கும் பவானிக்கும் கல்யாணம் நடந்துட்டா அப்புறம் மாணிக்க குடும்பம் அவங்களுக்கு எதிரியா மாறிடுவாங்க. ஏற்கனவே சரோவோட வாழ்க்கை ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. இதுல உங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்துட்டா அது அடியோட நாசமா போயிடும். அதனால நடத்த நினைக்கிற ஒரு கல்யாணத்துக்காக ஏற்கனவே குடும்பம் நடத்திட்டு இருக்கிற சரோவோட வாழ்க்கைய கெடுக்க விரும்பலன்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாருப்பா. அப்பா, சாரி ரமேஷ், அவரே இப்படி சொல்லும்போது நாம தான் என்ன செய்ய முடியும் சொல்லு? அப்பா, அந்த பொண்ண உயிருக்கு உயிரா. புரியுதுரா, நீ பழைய மாதிரி இல்ல, ரொம்ப மாறிட்ட. பழைய கோபம் பதட்டம் எல்லாம் போய் ரொம்ப மென்மையானவனா மாறிட்ட. அவ மேல நீ உண்மையான பிரியம் வைக்க போய் தான் நீ இப்படி மாறிட்ட. இல்லாட்டி இந்நேரம் கோபம் வந்து மூர்க்கத்தனமா நடந்துட்டு இருப்ப. உன் கண்ல வர கண்ணீரே அதை சொல்லுதுரா. நீ பழைய ரமேஷ் இல்லைன்னு. உன்னுடைய காதல் தாண்டா உன்னை மாத்தி இருக்கு. இத பாரு ரமேஷ், நீ முன்னால கோவப்படுவிய, அப்ப கூட நான் இவ்வளவு பயந்ததில்ல. ஆனா இப்ப நீ அழுவுறத பார்க்கும்போது எனக்கே பயமா இருக்குடா. வேணாண்டா, விட்டுரு, நடந்ததை மறந்துரு. எப்படிப்பா? சரி, இங்க இருந்தா கஷ்டம்தான். பெங்களூர்ல தங்கச்சி வீட்டுக்கு போ. அங்க மாப்பிள்ளையோட பிசினஸ் கொஞ்ச நாள் பாத்துக்கோ. கொஞ்ச நாள் அங்கேயே இரு. உனக்கு நானே ஒரு நல்ல பொண்ணா பாக்குறேன்.
ரமேஷ், என்னடா அழறியா? அவளை மறந்துடுறா ரமேஷ். ஏன்பா இதுக்கு வேற வழியே கிடையாதா? இனிமே எல்லாமே அவ்வளவுதானா? ரமேஷ், இப்பதானேப்பா சொன்னேன், நீ ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல. இத பாரு ரமேஷ், இந்த விஷயத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை நாம சுலபமா தீர்த்திடலாம். ஆனா ஏற்கனவே பிரச்சனைக்கு மேல பிரச்சனை பண்ணி அது பெருசா வளர்ந்து இன்னைக்கு வழிய மறிக்குதுடா. அதனால சொல்றேன், தயவு செஞ்சு உன் மனசு போட்டு குழப்பிக்காத. அதுல இருந்து வெளியே வர வழிய பாரு. இந்த காஃபி குடி, குடிப்பா. இங்கதான் நிறுத்துங்க. என்னம்மா, நீ உள்ள போ, அவ வரா. போ. ஆமா, இவ பெரிய மகாராணி. வந்த உடனே அப்படியே எதிர்கொண்டு அழைக்கணுமாக்கும். அதனாலதான் உன்னை வான்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு வந்தேன். சரி சரி வா போலாம். என்னடா பேராண்டி, இப்பதான் வழி தெரியுதா? அது கூப்பிட்டு விட்டா தான் வருவீங்களாக்கும். அது வந்து அத்தை. வாடா ராஜா, வா வா வா. செல்லம், என்னடா பாட்டிய மறந்துட்டியா நீ? பாட்டிய பார்க்கணும் தோணவே இல்லையா உனக்கு? செல்லம், பாட்டிய பார்க்கணும்னு அழுதியா கண்ணு? சொல்லு செல்லம். நட்ராஜ், பாட்டி கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லுடா. பாத்தியாடி நிர்மலா, இங்க இருக்கும்போது எப்படி பளபளன்னு பெங்களூர் தக்காளி மாதிரி இருந்த புள்ள கொஞ்ச நாள்ல பாரு ஆளே கருத்து வாடி வதங்கி போயிட்டான் பாரு. பாக்குறதுக்கே எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அநேகமா என்ன பார்க்காம தான் ஏங்கி போயிட்டான்னு நினைக்கிறேன். இத பாருடியம்மா, நீ எங்க வேணா போய் எப்ப வேணாலும் வா. ஆனா என் பேரனை மட்டும் என்கிட்ட இருந்து பிரிச்சு மட்டும் கூட்டிட்டு போயிடாத. பாரு புள்ள என்னமா மாறி போயிருக்கான்னு. முகத்துல இந்த கலையே மாறி போச்சு.